தேசிய கட்சிகளும் அதற்கு ஏதுவாக பெரிதாக ஒன்றும் தமிழக பக்கம் தலை வைத்து படுக்கவில்லை. வடக்கு வாழ்கிறது தெற்கு தாயை தேய்கிறது என்று அண்ணா கூறினால் கூட அது அதிமுக ஆனாலும் சரி, திமுக ஆனாலும் சரி, அந்த அளவுக்கு மத்தியில் இருக்கின்ற கட்சிகளை எதிர்த்து அவர்கள் அரசியல் செய்யவில்லை. ஆனால் பாஜகவினுடைய அந்த முக்கியத்துவம் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து நிச்சயமாக அது மோடி வந்த பிறகுதான் வருது. 2014க்கு பிறகுதான் பாஜகவை பொறுத்தவரை தமிழகத்துல ஒரு பெரிய ஒரு ட்ரஸ்ட் என்று பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தான் வருகிறது. முக்கியமாக நிச்சயமாக திமுகவை பொறுத்தவரையானாலும் சரி, அதிமுகவை பொறுத்தவரையானாலும் சரி, ஒரு பிராந்திய கட்சி, அதாவது திமுகவை பொறுத்தவரை அதிமுக, அதிமுகவை பொறுத்தவரை திமுக எதிர்கொள்வதுதான் அவர்களுக்கு நலமாக இருக்கும் என்று 2 கட்சிகளும் உணர்ந்த காரணத்தால் தான் 1972 இருந்தோ, இல்லை என்றால் 77 இருந்தோ, இல்லை என்றால் எம்ஜிஆருக்கு பிறகோ இந்த 2 கட்சிகளும் இந்த இரண்டு கட்சிகளும் என்ன செய்யிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏறத்தாழ தங்களுடைய அந்த ஆதிக்கத்தை இங்க வச்சு என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டு தேசிய கட்சிகளை வந்து அந்த சீன்ல இருந்தே வெளியே வச்சிருக்காகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இதுதான் என்னுடைய கருத்து. ஒண்ணு, இது ஏன் பாத்தீங்கன்னா முக்கியமாக பல இது தேசிய கட்சிகளும் அதற்கு ஏதுவாக பெரிதாக ஒன்றும் தமிழக பக்கம் தலை வைத்து படுக்கவில்லை என்றுதான் எனக்கு தெரியும். அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸுக்கு ஒரு ஹோல்ட்லாம் வருது. எம்ஜிஆர் காலத்துல ஆனாலும் சரி, ஜெயலலிதா காலத்துல ஆனாலும் சரி, கலைஞர் காலத்துல ஆனாலும் சரி, அதனால அவங்க ஒரு அளவுக்கு அப்படியே விட்டுறாங்க. அதாவது சரி பரவாயில்ல, நம்மளுக்கு லோக்சபால தான் இது தேவைப்படுது. லோக்சபால தேவைப்படும் போது காங்கிரஸ் ஐ மீன் அதிமுக ஆனாலும் சரி, இல்ல திமுக ஆனாலும் சரி, நமக்கு போதுமான அளவுக்கு வந்து சீட் தந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால நமக்கு என்ன பிரச்சனை என்ற இடத்திலிருந்து அவர்கள் வந்து அதை அணுகிறார்கள். அதன் பிறகு பாத்தீங்கன்னா பல விஷயங்கள்ல, அதாவது வடக்கு வாழ்கிறது தெற்கு தாயை தேய்கிறது என்று அண்ணா கூறினால் கூட அது அதிமுக ஆனாலும் சரி, திமுக ஆனாலும் சரி, அந்த அளவுக்கு மத்தியில் இருக்கின்ற கட்சிகளை எதிர்த்து அவர்கள் அரசியல் செய்யவில்லை. பல விஷயங்கள்ல வந்து அவர்கள் விட்டு கொடுத்துதான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. அதே நேரத்துல வந்து பல ஸ்கீம்ஸ் வந்து தமிழகத்தினுடைய கையில இருந்து போகிறது. ஆனால் அதை வந்து அவர்கள் பொருட்படுத்தாமல் இங்க என்னென்ன செய்யணும், அது பல காங்கிரஸ் தலைவர்கள் கூட அதான் செய்துட்டு இருந்தாங்க. இப்ப ஆர்வியினுடைய அந்த காலத்துல இருந்தே நாம் பார்ப்போம். அவர் வந்து இங்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு பாக்குறாரு. ஆனால் இருக்கின்ற முக்கியமான பெரிய பிளான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ரயில்வேல இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய பாக்கி இருக்கின்ற எல்லா ஸ்கீம்ஸ் வந்து டிஃபென்ஸ் ஃபேக்டரிஸ் ஆனாலும் சரி, டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆனாலும் சரி, எல்லாமே வட இந்தியால தான் வருகிறது. இது ஒரு பக்கம் இருக்கு. பிற்காலத்துல 1991ல இருந்து ஆரம்பித்து பார்க்கும்போது அப்பதான் காங்கிரஸுக்கும் ஒரு ஆசை வருகிறது. ஏன் நாமளும் வந்து இது தமிழ்நாட்டில் வந்து கால் ஊன்ற முடியாதா என்ற அந்த ஆசை வருகிறது. அதன் பிறகு சில விஷயங்கள் அங்க நடக்கிறது. இப்போ காங்கிரஸ் வந்து ஜெயலலிதா கூட போனதுனால அப்கோர்ஸ் ஒரு மூப்பனாரனுடைய தமாக உருவாகிறது. இங்கு ஒரு பலமாக வருகிறது. தமிழகத்தில் ஒரு பலமாக வருகிறது. அவர்களும் பிற்காலத்தில் வந்து காங்கிரஸ்லயே போய் சேர்ந்துடுறார்கள். ஆனால் அதுல காங்கிரஸ் ஒரு ரிவைவல் இருந்தா கூட அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அது ஏறத்தாழ இந்த கோஷ்டி பூசல்லாம் வந்து பிரச்சனையாயிருது. ஆனால் பாஜகவினுடைய அந்த முக்கியத்துவம் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து நிச்சயமாக அது மோடி வந்த பிறகுதான் வருது. 2014க்கு பிறகுதான் பாஜகவை பொறுத்தவரை தமிழகத்துல ஒரு பெரிய ஒரு த்ரஸ்ட் என்று பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தான் வருகிறது. நிச்சயமாக தமிழிசை சவுந்தரராஜன் அதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கிறார்கள். அதன் பிறகு அப்கோர்ஸ் எந்த தலைவர் தமிழகத்தில் இருந்தா கூட அந்த இது சென்ட்ரல் லீடர்ஷிப்ல இருந்து தமிழகத்துல வந்து நாம் முக்கியமான ஒரு இடத்துக்கு வர வேண்டும் என்ற நோக்கோடு தான் அதில் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த ஒரு கான்டெக்ட்ல தான் என்னை பொறுத்தளவு இந்த அதிமுக திமுக இடையே வந்து இந்த ரகசிய உடன்பாடோ இல்லையாண்டா அதை வச்சு ஏதாச்சும் இருக்கிறதா என்று கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்தளவுல நான் பாக்குறது என்னன்னா, அதிமுக வந்து ஆட்சியை இழந்த ஒரு கட்சி. இப்போ 10 வருஷம் ஆட்சி இருந்தா அதன் பிறகு ஆட்சியை எடுக்கிறது. அப்போ அந்த தலைவர்கள் மேல, அந்த அதிமுக தலைவர்கள் மேல பல கேசுகள் இருக்கிறது. கோடநாடுல இருந்து ஆரம்பிச்சு பல வழக்குகள் வந்து எடப்பாடி மேல இருக்கிறது. அதே மாதிரி தான் வேலுமணி ஆனாலும் சரி, தங்கமணி ஆனாலும் சரி, இந்த நபர்கள் மேல டிவிஎஸ்சி வழக்குகள் பல வழக்குகள் இருக்கிறது. இப்போ நீங்க வந்து 2021ல இருந்து ஆரம்பித்து கொண்டு அப்கோர்ஸ் 2021 கோவிட் வருடம் என்று விட்டு விடுங்கள். 2022லும் 2023லும் என்ன ப்ரோக்ரஸ் நடந்திருக்கு இந்த கேஸ்கள்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ஒன்றும் கிடையாது. பல விஷயங்கள், அதாவது அப்கோர்ஸ் கோடநாடு வழக்குல ஒரு திருப்புமுனைன்னு பத்தி எல்லாம் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி திருப்பு முனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதன் அது அது அதன் பிறகு வந்து அதுல ஒரு ப்ரோக்ரஸே வராது. அப்போ எடப்பாடியை முடக்க வேண்டும் என்று நிச்சயமாக திமுக நினைக்கவில்லை என்றுதான் கருதுகிறேன். ஏனென்றால் அப்படி நினைத்திருந்தால் நிச்சயமாக ஒரு அரஸ்ட் மட்டும் கொண்டு நிறுத்தக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. இவர் தான் அப்போ முதலமைச்சர் இருந்தாரு. இவர் நிச்சயமாக விஷயங்கள் தெரியும் என்ற அந்த அடிப்படையில் வந்து
அரஸ்டுக்கு கூட இருக்கின்ற வாய்ப்பு கூட இருக்கிறது. அது மாதிரி தான் தங்கமணி வேலுமணி கேஸ்ல கூட இவர்கள் தான் அது பரவலான ஒவ்வொரு பேச்சுக்கள்லையும் பாத்தீங்கன்னா இவர்கள் தான் பரப்புரைகள்ல பாத்தீங்கன்னா திமுகவுடைய பரப்புரைகள்ல பாத்தீங்கன்னா இவங்க தான் தமிழகத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த பொருட்படும்படிதான் பல பரப்புரைகளும் இருந்தது. இருந்தால் கூட இதுவரை வந்து அவர்களோட மேலே ஒரு கைது நடவடிக்கை இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையும் கிடையாது. கேஸ்கள் இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் ஒரு 2.5 வருட காலம் 3 வருட காலம் ஆகும்போது இதுல அந்த கேஸ்ல ப்ரோக்ரஸ் இல்லைன்னு பார்க்கும்போது தான் நமக்கு வந்து டவுட் வருது, ஏதாச்சும் இவர்கள் கூட ஏதாச்சும் இருக்கான்ட்டு. அப்ப இந்த ஒரு கான்டெஸ்ட்ல நாம என்ன பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா 2 பிராந்திய கட்சிகள் ஃபர்ஸ்ட் சொன்ன அதே பாயிண்ட் 2 பிராந்திய கட்சிகள் வந்து ஒன்றாக வரும்போது நிச்சயமாக அதற்கான பாசிட்டிவ்ஸ் இருக்கு. அந்த என்ன பாசிட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. இந்த தமிழகம் என்பது ஒன்னும் திமுக கிட்ட இருக்கும் இல்லைன்னா அதிமுக கிட்ட இருக்கும் என்றது இது. அதுக்கு நிச்சயமாக இந்த கலை சொன்ன மாதிரி அந்த ஒரு அந்த ஒரு காம்படிஷன் என்பது இந்த 2 கட்சிகளுக்குள்ளே இருக்க வேண்டும். அது எடப்பாடியினுடைய அந்த டெலிகாஸ்ட் நிறுத்துவதானாலும் சரி அசம்பிளியில, இல்ல எடப்பாடிக்கு எதிராக ஸ்டாலின் பேசுறதானாலும் சரி, இல்ல ஸ்டாலினை வந்து சீண்டுவதானாலும் சரி, எடப்பாடி சீண்டுவதானாலும் சரி, இல்ல பாக்கி இருக்கிற தலைவர்கள் சீண்டுவதானாலும் சரி, அதே மாதிரி கலை சொன்ன மாதிரி நிச்சயமாக பன்னீர்செல்வம் ஒரு காலத்துல வந்து ரொம்ப க்ளோஸா இருந்தாரு, திமுகவுக்கு க்ளோஸா இருந்தாரு. அவரு யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பாரு, எப்பவும் க்ளோஸா இருப்பாரு. அப்படி இருக்கின்ற ஒரு நிலைமையில இருந்து அவர் இன்னைக்கு பாஜகவுக்கு மாறியதாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு அப்ப களம் வந்து அந்த அந்த கன்ஃபியூஷன் என்பது மாறிவிட்டது. அதிமுகங்கிறது யார் என்பது அந்த கன்ஃபியூஷன் மாறிவிட்டது. அப்புறம் இந்த டிடிவி தினகரனாலும் சரி, சசிகலாவானாலும் சரி, ஓபிஎஸ் ஆனாலும் சரி, களத்துல இருந்து இப்ப ஏறத்தாழ விலகின மாதிரி தான் இருக்கிறாங்க. அதாவது பாஜக இடம் போய் சரணடைகின்ற ஒரு இடத்துல தான் இருக்கிறார்கள். அந்த ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது இப்போ வந்து அதிமுக வந்து பழைய அதிமுகவாக இல்லாவிட்டால் கூட நிச்சயமாக அந்த அதிமுகவினுடைய வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்கிறது. அதுதான் 2021 தேர்தல் கூட நமக்கு உணர்த்துகிறது. பாஜக ஒன்னும் பெரிதாக அதிமுகவினுடைய அந்த வாக்கு சதவீதத்தை வந்து அதிகரிக்கவில்லை. அதிமுக தான் பாஜகவினுடைய வாக்கு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணி 4 எம்எல்ஏக்களை வந்து அழகாக நம்மளுடைய சட்டசபைக்கு அனுப்பி வைத்தது. அப்போ இந்த ஒரு இடத்துல இருந்தான் இப்ப வந்து பாஜக வந்து அதிமுகவை அணுக வேண்டும். பாஜகவினுடைய என்னை பொறுத்தளவுல பாஜகவினுடைய குறிக்கோள் வந்து 2024 தேர்தலில் நிச்சயமாக 2வது பெரிய கட்சியாக பாஜக வர வேண்டும் என்று பாஜக நினைப்பதில் வந்து அது தவறில்லை என்று நான் கருதுகிறேன். அப்ப அதற்கு என்ன செய்ய முடியும்? அப்ப இப்ப இருக்கின்ற 2வது பெரிய கட்சிக்கு என்னென்ன தொந்தரவு கொடுக்க முடியுமோ, என்னென்ன தொல்லை கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் கொடுத்து கொண்டு அந்த கட்சியை முடக்க வேண்டும். அதற்குத்தான் இப்ப சமீப காலத்துல வந்து ஜே.பி. நட்டா கிட்ட கொண்டு போயிட்டு பன்னீர்செல்வம் ஒரு மனு கொடுக்கிறதும், அதாவது இந்த இரட்டை இலை சின்னத்தை முடக்கிறதுக்காக ஒரு மனு கொடுக்கிறதும், அந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப இரட்டை இலை சின்னம் முடங்கிவிட்டால் மட்டும் அதிமுக வந்து 3வது கட்சியாக மாறிடுமா, இல்ல மக்கள் வந்து இப்போ அந்த சின்னத்துல தான் வாக்களிக்கிறார்கள் பார்த்தா நிச்சயமாக அந்த கன்ஃபியூஷன் நிலவரக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதிமுக என்பது இரட்டை இலை சின்னம் இருக்கின்ற கட்சி. அது இல்லாம வேற ஏதாச்சும் ஒரு சின்னம், அது பொது சின்னமானாலும் சரி, ஒரு பொது சின்னம் கொடுத்தால் கூட நிச்சயமாக அது வந்து அதிமுக வந்து இந்த இப்ப இருந்து ஆரம்பித்துக் கொண்டு, அதாவது மார்ச் ஒரு ஒரு 2வது வாரத்துல அப்படி ஒரு டிசிஷன் வந்து விட்டால், இது ஸ்பெகுலேஷன் தான், வந்து விட்டால் அதில் இருந்து ஒரு 40 நாள்ல இல்லைன்னா 60 நாள்ல நிச்சயமாக எடுத்து செல்ல முடியாது. அப்போ எந்த அளவுக்கு பாஜக வந்து அதிமுகவுக்கு தொந்தரவு கொடுக்கணுமோ அது கொடுத்து கொண்டேதான் இருக்கும். எந்த அளவுக்கு வந்து தேர்தல் ஆணையம் போன்ற பாடிஸ் வந்து எந்த அளவுக்கு அவர்களோடு ஒத்துழைக்கும் என்று பாத்தீங்கன்னா நிச்சயமாக என்னை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் பாஜகனுடைய பிரான்ச் அலுவலகமாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் நிச்சயமாக ஒத்துழைக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்ப எனக்கு இந்த 2வது செகண்ட் ஹாஃப் என்பது மிக தெளிவாக ஒரு விஷயமா இருக்கிறது. அதாவது பாஜக வந்து அதிமுக இந்த நெருக்கடி கொடுக்குமான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக நெருக்கடி கொடுக்கத்தான் செய்யும். அதிமுக திமுக இடையே ரகசிய உடன்பாடான்னு பாத்தீங்கன்னா உடன்பாடாக இருக்காது. நிச்சயமாக என்னை பொறுத்தவரை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து 2 கட்சிகளுக்கும் இருக்கிறதாகத்தான் என்னை பொறுத்தவரை எனக்கு தெரிகிறது. ஏனென்றால் ஸ்டாலின் நினைத்தால், திமுக நினைத்தால் நிச்சயமாக அதிமுக வந்து நெருக்கடிக்க முடியும், தலைமையை வந்து ஒரு பிரச்சனைகள் கொண்டே நிறுத்தி இருக்க முடியும். அதிமுகவுக்கு இந்த இன்னைக்குன்ற நிலையிலே அந்த ஒரு பொசிஷன் கிடையாது. பட் அதாவது அந்த ஒரு கமாண்டிங் பொசிஷன் கிடையாது. திமுகவுக்கு தான் இருக்கிறது. திமுக செய்யாததுதான் எனக்கு வந்து இந்த டவுட் வருகிறது. அப்கோர்ஸ் அவங்க சந்தித்து பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. நிச்சயமாக 2 கட்சிகள், அதாவது கலைஞர் காலத்திலையும் சரி, ஜெயலலிதா அம்மையார் காலத்திலையும் சரி, அங்கங்க தூதுவர்கள் போய் கொண்டுதான் இருந்தார்கள். இவர் 2 பேரும் வந்து பேசிக் கொள்ள மாட்டார்கள். பட் தூதுவர்கள் போய் கொண்டுதான் இருந்தார்கள். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அது வந்து ஸ்லிப் ஆகுது. அதாவது ஜெயலலிதாவினுடைய அரசு, அதன் பிறகு வந்து கலைஞருடைய அரசு, இந்த 2 இடத்துல பிரச்சனைகள் ஆகிறது. அதை தாண்டி ஒரு பிரச்சனை அங்க நடந்ததில்லை என்றுதான் பார்க்கிறேன். அது ஒரு 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 கம்யூனிகேஷன் இல்லைன்னா நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காது என்றுதான் நான் கருதுகிறேன். இதற்காக உடன்பாடா இல்லை என்றால் ரகசிய உறவான்னு பார்த்தா நிச்சயமா அப்படி கிடையாது. கம்யூனிகேஷன் இருந்திருக்கிறது 2 பேர்கிட்டையும். அது இன்றைக்கும் தொடர்கிறது. ரமேஷ். என்னை பொறுத்தளவுல இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்று கூறாவிட்டால் கூட
இந்த அதிமுகவை பொறுத்தவரை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இந்த அதிமுகவை பொறுத்தவரை திமுக தான் எதிர்க்கட்சியா இருக்க வேண்டும். திமுகவை பொறுத்தவரை அதிமுக தான் எதிர்க்கட்சியா இருக்க வேண்டும். ஏனென்றால் 2 விஷயங்கள் 2 இடத்துல இருந்து நான் வரேன். ஒண்ணு வந்து தமிழக நலனுக்கு அதான் உகந்ததாகத்தான் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். 2வது வந்து இரு கட்சிகளுக்கும் அதுதான் உகந்ததாக இருக்கும். ஏனென்றால் ஒரு தேசிய கட்சியை வந்து நிச்சயமாக ஒரு பிராந்திய கட்சி வந்து சவால் செய்ய முடியாது என்றுதான் பல இடங்கள்ல பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஒரு பிஜேடி வேணால் ஒரு எக்ஸெப்ஷனலா இருக்கிறான். அதே மாதிரி இப்ப ஒவ்வொரு கட்சியும் அதோட என்னால் பிஜேடி ஒரு 3 முறை வந்து ஜெயித்து வந்த கட்சி என்னால் பார்க்கிறேன். அதே நேரத்தில் திரிணாமுல் என்பது ஒரு சிறிய கட்சி. இப்பதான் ஆரம்பிச்ச கட்சி. ஒரு 10 வருஷம் தான் அதனுடைய பழக்கம் இருக்குன்ற பார்க்கும்போது நிச்சயமாக திமுகவும் அதிமுகவும் ஒரு ஃபார்முலா வந்து தமிழகத்துல வந்து உருவாக்குது. அந்த ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா தேசிய கட்சிகளை வந்து இங்க வளர விடக்கூடாது ஒண்ணு. 2வது வந்து எப்படியாச்சும் ஒன்னும் அலையன்ஸ்ல இருந்து கொண்டு இல்லை என்றால் அவர்களை வந்து ஒரு 3வது சக்தியாக மாற்றிக்கொண்டு நிச்சயமாக இடங்கள் வந்து பறிக்க விடக்கூடாது. அதாவது எம்பி இடங்களானாலும் சரி, எம்எல்ஏ இடங்களானாலும் சரி பறிக்க விடக்கூடாது என்ற அந்த ஒரு பிற்காலத்தில் இருக்கின்ற அந்த தோற்றத்தில் தான் இப்பவும் வந்து வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ நிச்சயமாக அதற்கு ஏதுவான விஷயங்களைத்தான் 2 பேரும் செய்வார்கள். என்றால் இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மெமரி இருக்கு. அதிமுக சரி, திமுக சரி தலைவர்கள் மாறிக்கொண்டிருக்கலாம். அப்படி மாறினால் கூட அவர்களுக்கு இருக்கின்ற அந்த மெமரி அதாவது இது வந்து சர்வைவலினுடைய ஒரு டாக்டிக்காக தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. அப்போ அந்த தளத்தில் இருந்து பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு ஒரு பாஜக என்ற அந்த அந்த ஜெகர்நாட் எலெக்ஷன் ஜெகர்நாட்டை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டும் என்றால் ஏதோ ஒரு இடத்துல வந்து பாக்கி இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் ஒரு காமன் புள்ளி இருக்குதான் செய்கிறது. அந்த காமன் புள்ளி என்பது இல்லை என்றால் நம்மளுடைய அந்த கட்சியே இருக்காது என்ற அளவுக்கு தான் இப்ப இந்த இந்தியா கூட்டணிங்கிறது என்ன? இந்தியா கூட்டணி என்கிறதே வந்து அது பாஜக ஒரு ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸ் ஆன்டி மோடி ஃபோர்ஸ் கூட சொல்லலாம். அதை தாண்டி ஒரு அஜெண்டா இல்லை. எனக்கு பிரச்சனை வருகிறது அங்கதான். அதாவது ஒரு ஒரு ஆன்டி மோடி என்ற ஒரே ஒரு அஜெண்டா இருக்கும்போது ஒரு ஆன்டி பிஜேபி என்ற ஒரே ஒரு அஜெண்டா மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குது என்றால் அப்புறம் நீங்க வந்து வாட் ஆர் யூ டூயிங் நீங்க அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது? இப்ப பிஜேபி இப்போ வந்து தோத்து விட்டேன்னு வச்சுக்கோங்க ஆன்டி மோடி இருக்கிறது அதை முடித்து விட்டால் அடுத்தாக நீங்க என்ன செய்ய போறீங்க அந்த ஆன்சர் வந்து இங்க இருக்குதுன்னு சொல்றேன். அதாவது ஒரு ஆன்டி நேஷனல் பார்ட்டி என்ற ஸ்டான்ஸ்ல வந்து அதிமுகவும் திமுகவும் ஒரு உறுதியாக இருக்கிறார்கள். அதை தாண்டி நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து தமிழக நலனுக்காக நாங்க வந்து உழைக்க போறோம் என்பது 2 பேரும் சொல்லி இருக்கிறார்கள். அப்போ அங்கங்க சிறிய ஸ்கீம்ஸ் வந்து இங்க இருக்கின்ற சில ஸ்கீம்ஸ் வந்து அந்த அந்த கட்சி வந்தா வராது இல்லை என்றால் பெயர் மாற்றம் நடைபெறும். ஆனா இருந்தாலும் இருக்கின்ற பெருவாரியான ஸ்கீம்ஸ் அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தமிழகம் தான் இந்தியாவுக்கே வெல்ஃபேர் ஸ்கீம்ஸினுடைய லாபாரதி என்ற அழைக்கப்படுகின்ற யூபியிலும் பார்க்கின்ற இடங்களில் அழைக்கப்படுகின்ற அதன் மூலம் வந்து பல லட்சம் மக்களுக்கு வந்து பயனடைகின்ற ஸ்கீம்ஸ் வந்து இன்னைக்கு யூபியிலும் பீகார்லையும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து முன்னோடியாக இருந்தது வந்து தமிழகம் தான். அப்ப அந்த இடத்துல இருந்து நான் பார்க்கும்போது அவர்கள் ஒரு ஆன்டி நேஷனல் பார்ட்டி என்ற ஒரே ஒரு கொள்கை மட்டும் கிடையாது. அவர்களுக்கு ஆன்டி நேஷனல் பார்ட்டி பிளஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ற அந்த ஒரு நோக்கம் இருந்தனால அதுக்கு ஒரு திராவிடன் மாடல் என்ற பெயரை சூட்டுறதுனால நிச்சயமாக அது வந்து இதுவரை 2 இடத்துல அந்த மக்களிட்டையும் எடுபடுது அது வந்து பாக்கி இருக்கின்ற அரசியல் கட்சிகளிட்டையும் எடுபடுது என்றுதான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப என்னை பொறுத்தவரை வந்து நிச்சயமாக ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்பது 2 பேரும் உட்கார்ந்து கொண்டு ஒரு ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து போட மாட்டார்கள். அதே நேரத்துல அவர்களுக்கு அந்த அரசியல் சிச்சுவேஷன்ஸ்க்கு இணங்க அவர்கள் வந்து பயணித்துக் கொண்டு போகிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அந்த அரசியல் சிச்சுவேஷன்ல பல சிச்சுவேஷன்ல வந்து ஒரு கட்சிக்கு வந்து நெருக்கடி வரும்போது நிச்சயமாக அடுத்த திராவிட கட்சி அடுத்த பெரிய திராவிட கட்சி திமுகவுக்கு நெருக்கடி வரும்போது அதிமுகவும் அதிமுகவுக்கு நெருக்கடி வரும்போது திமுகவும் ஓரளவுக்கு விட்டு கொடுத்து தான் போயிருக்கிறது என்றுதான் என்னுடைய ஒரு ஒரு 30 வருஷ அரசியல் அரசியல் அரசியலை நான் பார்த்து கொண்டிருந்தேன் என்ற நபர் ஒரு எக்ஸாமினர் இல்லை என்றால் ஒரு கீன் அப்சர்வர் என்ற நிலையில் வந்து எனக்கு அதுதான் தெரிகிறது. அதை தொடரும் என்றுதான் நான் கருதுகிறேன். நிச்சயமாக பாஜக வந்து இரு கட்சிகளுக்கும் தொந்தரவு கொடுத்து கொண்டுதான் இருக்கும். இப்போவே ஏற்கனவே ஒரு 5-6 அமைச்சர்கள் மேல இருக்கின்ற அந்த நடவடிக்கைகளானாலும் சரி இப்ப செந்தில் பாலாஜி விடாதிருக்காலும் சரி பொன்முடி இப்போ வந்து அமைச்சர் இல்லை இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏறத்தாழ அதே நெருக்கடி இல்லையா அதுக்கு மேலான நெருக்கடி வந்து அதிமுக வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த 2வது பெரிய கட்சி என்ற இடத்தை வந்து பாஜக பிடிக்க கூடும். அப்ப வருங்காலத்தில் அதாவது இன்னொரு அடுத்த 40 நாள்ல வந்து இன்னும் பயங்கரமான காரசாரமான விஷயங்கள் வந்து தமிழகத்தில் நடக்கத்தான் போறது அரங்கேறத்தான் போறது. இதுல வந்து எத்தனை அமைச்சர்கள் காலியாவார்கள் என்று எனக்கு கூற முடியாது. பட் இருந்தாலும் நிச்சயமாக அமைச்சர்கள் வந்து டார்கெட் லிஸ்ட்ல இருக்கிறாங்க என்றதுதான் உறுதியாக எனக்கு கூற முடியும். அதே மாதிரி அதிமுக இருக்கின்ற பலர் முன்னணி தலைவர்களும் இந்த லிஸ்ட்ல இருக்கிறார்கள். அவர்களும் இதற்கு ப்ரிப்பேர்டாக இருக்க வேண்டும் என்றுதான்